ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டு டூ ஆப் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ளட்டர் ஆப் ஒன்றை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா, அதாவது கண்ட்ரோலோட ஷிஃப்ட்டோட பிஏ கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஃப்ளட்டரை கொடுத்து எம்டி ப்ராஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் லிப்ன்ற ஃபோல்டருக்கு வந்தீங்கன்னா தான் இதுதான் நம்மளோட எல்லா மெயின் ஃபைலையும் வைக்க போகுது. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு தேவையான ஃபைல் எல்லாம் போடணும். அந்த இதில் மெயின்ன்றது கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு டிவைசஸில் போய் பிக்சல் 3 நான் ஆன் பண்ணுறேன். ஸோ சைஸை கொஞ்சம் சைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். ஃபைலை ரன் பண்ணோம்னா இப்படி தான் இந்த ஆப் தோன்ற போகுது. ஏன் அது ஒரு எம்டி ஆப் என்னுடைய. ஸோ நம்ம இதை மோடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வேண்டி நான் இந்த செட்டப்போட டெலிட் பண்ணுறேன். அண்ட் தென் இதுக்குள்ள ஸ்டேட்லெஸ் விஜிட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக வேண்டி நான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். ஸ்டேட்லெஸ் விஜிட். இதுக்கு நேம் நான் அதில் மெயின் ஆப் பண்ணுறது கொடுத்தேன். மெயின் ஆப் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வரும். என்னத்துக்குண்டா இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்றது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் போது இதில் நம்ம மெட்டீரியல் ஆப் கொடுக்கும். மெட்டீரியல் ஆப்புக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மெட்டீரியல் ஆப் என்னென்னா ஒரு ஆப்பின் தொடக்கத்துக்கு மெட்டீரியல் ஆப் தான் கொடுப்போம். அதுக்கும் பிளாக் ஸ்க்ரீனை தான் இருக்க போகுது. இதில் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த இதை ஹோம்ன்ற விஜிட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கட்டாயம் கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் தான், அதாவது இந்த ஆப்பை யூஸர் கிளிக் பண்ணோடனே இந்த ஹோம்ன்ற இந்த மெட்டீரியல் ஆப் ரன் ஆகும். அதுக்குள்ளே ஹோம்ன்ற இருக்கிறது தான் முதலாவது ரன் ஆகும். அந்த ஹோமில் என்ன ஃபங்க்ஷனை கொடுக்கமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது, அதாவது இப்போ இதில் நம்ம ஸ்டேட்லெஸ் விஜிட்டுக்கு மெயின் ஆப் பண்ணுற ஃபங்க்ஷன் கொடுத்தோம். அந்த இதுதான் இங்கே மெயின் ஆப் பண்ணுற கோல் ஆகி இங்கே ஹோல் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹோம்ன்றதுக்கு வந்தோடனே என்ன ஃபங்க்ஷனை கொடுக்கமோ அதுதான் ஃபர்ஸ்ட் பேஜாக லோட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, லிப்புக்குள்ளே ஸ்க்ரீன்ஸ் என்ற ஒரு ஃபோல்டரில் ஹோம் டாட் க்ரியேட் பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட் ஃபுல் டிஜிட்டை க்ரியேட் பண்ணுறோம். பிகாஸ் இது டைனமிக்காக மாறக்கூடியது. இப்போ உங்களுக்கு விடங்க அது என்னண்டு இது நேரத்தில் உங்களுக்கு விடங்க போகுது என்னண்டு. ஏனெண்டா நம்ம டு டூ ஒன்று ஆட் பண்ண மாற வேணுமெண்டா கட்டாயம் அது ஒரு ஸ்டேட் ஃபுல் விஜிட்டாக தான் இருக்கணும். ஸ்டேட்லெஸ்ன்றது விஜிட் மாறாது. அண்ட் தென் நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டோம்னா வந்துடும். அதுலேயும் பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு புல்லடி ஓட்டமாக இருக்கும். அது ஏன்னா இங்கே பிளேஸ் ஹோல்டர் வந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கேஃபோல்டை கால் பண்ணுறோம். ஸ்கேஃபோல்டு தான் மெயினானது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பேஜுக்கும். ஸ்கேஃபோல்டை கொடுத்தோம்னா கட்டாயம் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வரும். அதில் நம்ம பார்த்தோம்னா முதலாவது ஆப் பார் கொடுக்கணும். அதில் ஆப் பார் என்னென்னா மேலே ஒரு பார்டர் ஒன்று வரும். ஒரு பாக்ஸ் ஒன்று வரும் மேலே. அது என்ன பேஜுக்குரிய நேம் பண்ணுறது காட்டுறதுக்கு. ஸோ அதில் ஆப் பாரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு டைட்டில் என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம், ஒரு டெக்ஸ்டான டைட்டில் தான் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுக்க போகிறோம்டா டு டூ ஆப். டு டூ ஆப் வந்து கொடுத்துருக்கோம். டு டூ ஆப் கொடுத்ததால அந்த டு டூ ஆப் பண்ணுற நேம் இங்கே வந்துது. இப்போ நம்ம உலக மாட்டு விடிக்கன்னு பார்க்குறதுக்கு என்ன இல்லாமல்டா அப்பாருன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அப்பாருக்கு போயிட்டு கமாண்ட் போட்டுட்டு பேக்ரவுண்ட் கலர் இது வரேன்.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி பேக்ரவுண்ட் கலர் இருக்க கலர்ஸ் டாட் என்ன கலர் கொடுக்க போகிறோம்டா ப்ளூ கொடுக்க போகிறோம். ப்ளூ கொடுத்தோட பாருங்கள் இப்போ அப்பார் ப்ளூ கலராக மாறிச்சு. அதே மாதிரி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும்டா ஸ்டைல், அதுக்குள்ளே போய் டெக்ஸ்ட் ஸ்டைல், இதுக்குள்ளே கலர்ஸ் டாட் என்ன கலர் கொடுக்க போகிறோம் ஒயிட் கொடுப்போம். அப்போ ப்ளூவுக்கு ஒயிட் நல்லா அடிக்கும். அண்ட் தென் இந்த கலர் கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இந்த ஃபோன்ட்டை கொஞ்சம் பெருசாக போகிறோம். ஸோ ஃபோன் சைஸ் எத்தனை ஒரு 30 கொடுக்கும். 30 கொடுத்துட்டோம். அண்ட் தென் இந்த டைட்டில் ஐஃபோனில் வர மாதிரி, ஆப்பிள் ஃபோன் ஐஃபோனில் வர மாதிரி நடுவில் வரவன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் டைட்டில் ட்ரூன்றது கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். இப்போ நம்ம அப்பாரில் செய்ய வேண்டிய வேலைகளை முடிச்சுட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்டா அப்பாருக்கு கீழே இருக்கிற பகுதி பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம செய்யணும் பொடி என்றதை டைப் பண்ணணும். பொடிக்குள்ளே என்ன செய்யணுமெண்டா பொடி எப்படி இருக்கணுமென்றதை கொடுக்கணும். முதலாவது ஒரு கண்டெய்னர் நான் கொடுத்து காட்டுறேன். கண்டெய்னர் இப்போ பார்த்து வேண்டாம். முதலாவது நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, அதாவது ஒரு இன்புட் இருக்கணும். அது பக்கத்தில் அட் பண்ணுற பட்டன் இருக்கணும். அதுக்கு பிறகு அட் பண்ணுற லிஸ்ட் எல்லாம் டு டூ லிஸ்ட் எல்லாம் கீழே வரணும். அதுதான் நம்மளோட ஆப் அறிய போகுது. ஸோ இதில் பார்த்த வேண்டாம் முதலாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கணும். ஸோ கண்டெய்னருக்கு என்ன நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னாலும் சைல்டுன்றது யூஸ் பண்ணணும். அதாவது கண்டெய்னர்ன்ற சைல்டு. அதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம் கொலம்ன்றதை யூஸ் பண்ணுறோம். கொலம்ன்றா என்ன சிஓலோ ஜிஎம் கொலம்ன்றா என்னென்னா 1 கிலோ உண்டு. அதாவது வேர்ட்டிக்கலாக வரும். வேர்ட்டிக்கலாக யூஸ் பண்ணுறது தான் கொலம் யூஸ் பண்ணுறோம். ரோவாக யூஸ் பண்ணணும். அதாவது கொரிசோனலாக யூஸ் பண்ணணும்னா ரோ யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தோம்னா கொலம் நம்ம கொடுத்துட்டோம். குளத்துக்குள்ளே என்ன கொடுக்கணுன்றாலும் சில்ட்ரன் கொடுக்கணும். ஏன் குளத்துக்குள்ளே நிறைய வரலாம். வேர்ட்டிக்கலாக அடிக்கடி கூட நம்ம நிறைய கொடுக்கலாம். அதுக்காண்டி சில்ட்ரன் கொடுக்கும். கண்ணையருக்கு 1 கொடுக்குறதால சைல்டு, நிறைய கொடுக்குறதால சில்ட்ரன். இதுக்குள்ளே பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுக்கணும். டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்தாரு. டெக்ஸ்ட் ஃபீல்டை கொடுத்து சேவ் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு border வந்துருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு அப்புறம் குளத்துக்குள்ளே இந்த குளத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்டா குளத்துக்குள்ளே ரோன்னு கிரியேட் பண்ணணும். சில்ட்ரன் ஒரு ரோ விஜிட் ரோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு சில்ட்ரனுக்கு டெக்ஸ்ட் ஃபீல்ட் கமா ஒரு எலிவேட் பட்டன் கொடுக்கலாம். அல்லது நான் கண்டெய்னர் கொடுக்குறேன். கண்டெய்னர் பார்த்தோம்னா இப்போதைக்கு ஒரு சைல்டில் டெக்ஸ்டில் ஆட்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அது நான் காட்டு ரீப்ரெஸ் பண்ணுறேன். கொட்டரி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன சொல்லுது சைஸ் கூட வருது அந்த மாதிரி சொல்லுது. இதுக்கு என்ன செய்யணும்டா டெக்ஸ்ட் ஃபீல்டுன்றது ஃபுல்லாக அடுத்தது. நம்ம முந்தி கொடுக்கல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். டெக்ஸ்ட் ஃபீல்டை கொடுத்தோன்னே ஃபோனுண்டா வித் ஃபுல்லாக அடுத்தது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்டா ஸோ எக்ஸ்பேண்டட் கொடுக்குறோம். எக்ஸ்பேண்டட்டுக்குள்ளே சைல்டுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுன்ற பட்டனும் அடுத்தது ஆடுன்ற கண்டெய்னர், அதாவது கண்டெய்னர் தான் வச்சுருக்கோம். கண்டெய்னர் ஒரு பட்டனாக தான் ஆக்ட் பண்ண போகுது. ஸோ ஆக்ட் பண்ணுற பட்டனும் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டும் வந்துருக்கு. நம்ம இங்கே டைப் பண்ணி பார்க்கலாம். அது டைப் பண்ணுறது எல்லாம் வருது. ஓகே, இப்போ எக்ஸ்பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரோவில் எடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன ஆடுன்றதெல்லாம் மொபைல் ஃபோனிൻ്റെ ஃபுல் வித் எடுக்குது. நமக்கு அப்படி வேணாம், ஒரு பேடிங் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்னா கண்டெய்னரை ரைட் கிளிக் பண்ணி கண்டெய்னரை செலக்ட் பண்ணி அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி ரீஃபேக்டர்ன்றதை கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா கேட்கும். இங்கே பாருங்க ரேப் இது பேடிங் அதை கொடுக்குறோம். பேடிங்கை கொடுத்தோம்னா பேட் ஆகும். பேடிங் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட சேவ் பண்ணோம்னா 0. அதாவது border 2 8 பிக்சல்
border அதாவது பேட் பண்ணிருக்கு. நம்ம அது பதிலாக ஒரு 10 போடுறோம். 10 போடுறோம்னா இன்னும் பேட் ஆகும். ஸ்டாண்டர்டாக எடுக்கிறது 8 பிக்சல் 8.0. இதில் ஏன்னா 8.0 எடுக்கணும். இதில் கொடுக்குற வேல்யூ எல்லாம் டபுளாக கொடுக்கணும். அதுக்காண்டி 8.0 கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா ஓகே இப்போ இது வந்துட்டு அண்ட் தென் இந்த கண்டெய்னர் பார்த்தோம்னா நம்ம கலர் பண்ணணும். ஸோ என்ன செய்ய போகிறோம், கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் கலர் பண்ணணும்னா இதை டெக்கரேஷன் என்ற ப்ராப்பர்ட்டியாக கொடுக்கணும். டெக்கரேஷன் இது என்ன டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன். பாக்ஸ் டெக்கரேஷன் சாரி கம்மா விடணும். டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் இதுக்குள்ளே பார்த்தோம்னா கலர் கலர்ஸ் டாட் என்ன கலர் கொடுப்போம், நம்ம ப்ளூ தீமில் க்ரியேட் பண்ணுறதால ப்ளூவே கொடுப்போம். ப்ளூ கிரே ப்ளூ ஓகே ப்ளூ. அண்ட் தென் இதில் border radius நம்ம கட்டாயம் கொடுக்கணும். இதில் border radius டாட் சர்க்குலர் அதுவும் கொடுக்கலாம். ப்ளூ கொடுத்து கட்டாயமாக விடுங்க. border radius டாட் சர்க்குலர் எத்தனை 10 கொடுக்குறோம். சும்மா 10 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆகுது நல்லா. நம்ம என்ன செய்கிறோம் அப்போ ஒரு 5 கொடுத்த வேண்டாம் ஓரளவாக இருக்குது. இல்லை இந்த கண்டெய்னர் பதிலாக நீங்கள் கிளிப் ப்ராக்டும் யூஸ் பண்ணலாம். கிளிப் ப்ராக்ட் அதுவும் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக border radius தரும். நம்மளோட இருப்போம். இதில் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கண்டெய்னர் கொடுத்தான் கண்டெய்னர் சைல்ட் டெக்ஸ்ட் யா. அண்ட் தென் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே ஸ்டைல் பண்ணுவோம். அதுக்கான என்ன செய்யணும்னா டெக்ஸ்ட்டுக்கு வைத்து ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல் கலர்ஸ் டாட் ஒயிட் யா ஒயிட். அண்ட் இதை இது அட்டுக்கு பேர நம்ம ப்ளஸ் ஐக்கனை கொடுப்போம் சிம்போலிக்காக. ஓகே அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 கொடுத்துதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேடாக இருக்குது. நம்ம எதாவது பேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை ரீஃபேக்டர் பண்ணுறோம் ஒரு பேடிங் வச்சு. பேடிங் கொஞ்சம் எல்லா எஜ்ஜில் இருந்து 8 பிக்சல் எடுத்துருக்கோம். இது நமக்கு இப்படி வேணாம், நமக்கு ஒரு நமக்கு விருப்பமான மாதிரி தான் பேட் பண்ணணும் வேண்டாம். எட்ஜஸ் ஒன்லி என்றது கொடுக்கணும். கொடுத்து அது ப்ராப்பர்ட்டிக்கு போனீங்கன்னா ரைட் லெஃப்ட் கொடுக்கலாம். நீங்கள் ரைட்டில் இருந்துச்சுன்னா 10 பிக்சல் அப்படின்னா ரைட்டில் இருந்து 10 எடுக்கும். அந்த நோக்கமாக அடிக்கிறோம். அடுத்தது லெஃப்டில் இருந்து ஒரு 10 பிக்சல். ஓகே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபீல்ட் நமக்கு ஒரு கீழ் அண்டர்லைன் ஒரு ஹெச்ஆர் அதாவது ஒரு அண்டர்லைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நமக்கு ஃபுல் ஒரு 4 பக்கமும் அடைச்ச மாதிரி சதுரம் பண்ண வேண்டாம். நம்ம என்ன செய்யணும் வேண்டாம், இதுக்குள்ள டெக்கரேஷன் இன்புட் டெக்கரேஷன் இதுக்குள்ளே பார்த்தோம்னா border அவுட்லைன் இன்புட் border இதை கொடுத்தோம்னா வளைச்சி border ஆகிடும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பிளேஸ் ஹோல்டர் வந்து கொடுக்கணும் வேண்டாம். என்ன செய்யணும் வேண்டாம், சரி டெக்கரேஷன் இதுக்குள்ள டெக்கரேஷனுக்குள்ள லேபிள் என்ன கொடுக்கலாம், லேபிள் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம், ஆட் யுவர் டு டூ. ஓகேவா? இப்போ ஆட் டு டூ வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் ஆகிருக்குது. யூசர் இப்போ இந்த பிளேஸ் அதாவது இன்புட் ஃபீல்டை கிளிக் பண்ணுறாரோ அப்போ லேபிளாக மாறி மேலே வரும். இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். அல்லது ஹின்டெக்ஸுக்குள்ளே ஹின்டெக்ஸ்ன்றது டெக்ஸ்டாக தான் வரும். ஸோ நம்ம டபுள் கோட்ஸுக்க ஆட்ன்றதை கிளிக் பண்ணுறோம். ஆட்னு பார்த்தீங்கன்னா ஆட்ன்றது வரும். இது யூசர் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணாட்டியும் அப்படி தான் இருக்கும். யூசர் எப்போ டைப் பண்ணுறாரோ அப்போ அது டிலீட் ஆகும். இந்த ட்விட்டரில் நம்ம யூஸ் பண்ண போகிறது லேபிள். அண்ட் தென் இந்த லேபிளை நீங்கள் எங்கே கூட பார்த்துருப்பீங்கன்னா
கூகுள் சம்மந்தம் கூகுள் ஃபார்ம், அதாவது கூகுள் ஜிமெயில் பதியக்குள்ளதோ என்னவோ கூகுள் சம்மந்தமான ஃபார்ம் சம்திங் நிரப்பக்குள்ள இந்த லேபிளை நீங்கள் கூட ஆகிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபீல்டுக்கும் அடுத்தது இந்த கண்டெய்னர் அதாவது பட்டனுக்கும் இடையில் இடைவெளி இல்லாமல் ரெண்டு நோட்டி திணிக்கு. இப்போ நம்ம வெளியே எடுக்கணும் என்றதான என்ன செய்யலாம்னா சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சைஸ் பாக்ஸ் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைஸ் பாக்ஸ் என்னண்டு சைஸ் பாக்ஸுக்கும் கண்டெய்னருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டு மூன்று தான். சைஸ் பாக்ஸில் என்ன கலர் அந்த விளக்கங்கள் கொடுக்க மாட்டாங்க, பட் கண்டெய்னரில் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். யா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைஸ் பாக்ஸ் கொடுக்கலாம். அடுத்த இதுக்கு நம்ம வித் கொடுக்கணும். வித் எத்தனை அகலத்தில் இருக்கணுன்றது வித் 10 கொடுத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம ஒரு 5 இருந்தால் காணும் வேண்டா 5 இன்னுங்கிட்ட போயிடும். இது கொடுக்குற வித்தாக போகிறது ஹைட்டுக்கு தேவைப்படாது, ஏன்னா நம்ம ஹைட்டில் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஹைட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ நம்ம ஹைட் யூஸ் பண்ணலை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் முடிச்சுட்டோம், அதாவது மேலே அடிக்கிற இன்புட் அந்த ஃபீல்டு ஆப்ஷன் முடிச்சுட்டோம் இப்போதைக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பார்த்தோம்னா ரோவுக்குரிய, அதாவது ரோவன்றது இந்த மேலே இருக்கிறது, அது நம்ம முடிச்சுட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா என்ன செய்ய போகிறோம்னா கீழே இருக்கிற யூசர் எப்போ நம்ம டைப் பண்ணுறாரோ அப்போ டைப் பண்ணி அட் பண்ணுறாரோ அப்போ இந்த அவரை கொடுத்தது எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகணும், அதுக்குரிய இது செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்ய வேண்டாம், ஒரு கார்டு ஒன்று டிசைன் பண்ணுறோம். கார்டுக்குள்ளே கார்டுக்குள்ளே சைல்டு வர போகுது. சைல்டுக்கு லிஸ்டில் என்ற ஆப்ஷன், அதுக்குள்ளே பார்த்த வேண்டாம் என்ன டைட்டில் என்ன ஒரு டெக்ஸ்ட்டாக வரப்போகுது. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன வரப்போகுதுன்னா to do 1. இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டைலிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் ஃப்ளட்டரில் இருக்கிற நன்மை. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா இந்த கார்டன் அடித்தோடனே இந்த வளர்ச்சிருக்கிற சடவோட இருக்கிற ஒரு லேபிள் வந்து க்ரியேட் ஆகும். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் கொடுக்கக்குள்ள இந்த இதுக்குள்ளே அடிக்கிற டைப் பண்ண வேண்டிய ஆப்ஷன்கள் வரும், அதாவது டைட்டில் வரும், டைட்டில் போன்ற ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். அதுதான் இந்த ஃப்ரீ பில்டாக இருக்கிற, அதாவது ஃப்ளட்டரில் இருக்கிற மெயின் யூசேஜ் ஃப்ரீ பில்டாக இருக்கும். ஸ்டைலுக்கு வரணும்னா அதாவது டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் கலர் ஓகே, நமக்கு கலர் தேவையில்லை. நம்ம என்ன செய்யலாம்டா ஒரு ஃபண்ட் சைஸை நம்ம ஒரு 20 மாத்திரம். ஒரு விசிபிள் ஆகிறதுக்காண்டி ஃபண்ட் வெயிட் ஒரு ஃபண்ட் வெயிட் டாட் 700 கொடுக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் 1-2 அதாவது நம்ம அப்போட பில் பண்ணி கொடுக்குற மாதிரியே யூசர் வச்சுக்கொள்ள போகிறதில்லை. அவர் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூசர் டைப் பண்ணி போட்டு அடுத்தது இங்கே அட் பண்ணுற அந்த ப்ளஸ் சிம்பிள் பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கேது விசிபிள் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம இந்த கார்டுன்றது யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அதாவது லிஸ்ட் வியூன்னு யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் வியூ டாட் பில்டர்னு யூஸ் பண்ணலாம். ரெண்டு கடையில் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூன்றது எப்போ யூசர் இந்த பேஜுக்கு வராரோ, அதாவது நம்மளோட சினாரியோவில் ஆதம்னா இந்த பேஜ் தட் மீன் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே இந்த பேஜ் நமக்கு தோன்ற போகுது, இந்த பேஜுக்கு வராரோ அப்போ எல்லா லிஸ்ட்டையும் ரெண்டர் பண்ணிடும். பட் லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அப்படி இல்லை, எப்போ யூசர் ஸ்க்ரோல் பண்ணத்தான் தேவையான ரெண்டர்களை பண்ணும். இதில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா லோ அண்ட் டிவைஸ்களுக்கெல்லாம் லிஸ்ட் வியூ போட்டு நம்ம செஞ்ச யூசர் எப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணுறாரோ அந்த நேரத்திலேயே ஆப் பண்ணுறது என்ன செய்யும்னா எல்லாத்தையும் ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஹெவி லோட் ஆகிடும், ஆப் லோட் ஆகும், அது ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்காது. பட் லிஸ்ட் வியூ பில்டர் நம்ம ஸ்க்ரோல் பண்ண செய்கிறதால அந்த சிபியூக்கான லோடு குறைவு. ஸோ எல்லா டிவைஸ்லேயும் நல்லா ஸ்மூத்தாக வேலை செய்கிறதுக்கான தான் லிஸ்ட் வியூ பில்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐட்டம் பில்டர் .com ஒரு 10. அடுத்து அது வேண்டாம் ஐட்டம் பில்டர், இதுக்குள்ளே என்ன செய்யணும் வேண்டாம், இதுக்குள்ளே கண்டெக்ஸை வாங்கிட்டு கட்டாயம் கண்டெக்ஸையும்
இப்போ பார்த்தோம்னா நம்ம ஐட்டம் லிஸ்ட் வியூ பில்டர் க்ரியேட் பண்ணோம். ஐட்டம் கவுண்ட் நம்ம ரெண்டு, அதாவது மெனுவலாக நம்ம 10 கொடுத்தோம். அண்ட் தென் ஐட்டம் பில்டர் என்னென்னு பார்த்தோம்னா என்னத்தை ரெண்டு பண்ணணும்ன்றதுக்கு. கண்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலிங் இங்கே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும்ன்றதுக்காண்டி இதில் இருந்து, அதாவது ஐட்டம் பில்டர்ன்றதுலேருந்து கண்டெக்ஸ் நம்ம வாங்கி எடுத்துட்டு இண்டெக்ஸ் வாங்கியிருக்கிறோம். இண்டெக்ஸ்னா இதில் அது இண்டெக்ஸில் இருக்கின்றது வாங்கியிருக்கிறோம். அண்ட் தென் அதுக்குள்ளே நம்மளோட வளமையாக க்ரியேட் பண்ண கார்டு ஆப்ஷனை அப்ளை பண்ணிக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்டை புதுசாக சேர்த்துருப்போம். ஏன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பேண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரீஃபேக்டர் ரிமூவ் திஸ் விஜிட் சேவ் பண்ணுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கார்டும் இல்லாமல் போயிடுக்கும். அதோட நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இது பக்கண்டு, அதாவது கொட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறோம். கொட்டு ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பொடியில் இருக்கிற எல்லாமே இன்விசிபிளாக போயிடுது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எக்ஸ்பேண்டட் யூஸ் பண்ணாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை ஆட் பண்ணோடனே ஃபுல் வித்தையும் கொடுத்தது தானே, அதே நேரத்தில் நம்ம பட்டன் ஆட் பண்ணோடனே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே நம்ம 10 ஆட் பண்ணோடனே ஒன்றே நிறைய வித்து எடுத்துருந்துச்சு. அதே நேரம் 10 ஆட் பண்ணக்குள்ள 10க்கான இடம் இங்கே காணாம். ஸோ நம்ம இடம் 10 போயிடுது. ஸோ அது என்ன செய்யணும்னா எக்ஸ்பேண்டை கொடுத்து லிஸ்ட் வியூ பில்டரை க்ரியேட் பண்ணோம். எக்ஸ்பேண்டை மெயின் நோக்கம் என்னென்னா மிச்சமாக இருக்கிற இடத்த ஃபுல்லாக எடுத்துக்கோ. அதாவது நம்ம இந்த பட்டனை நம்ம க்ரியேட் பண்ணோம். இதெல்லாம் இந்த இன்புட் ஃபீல்டை க்ரியேட் பண்ணோம். அடுத்து இந்த பட்டன் ஆட் பண்ணோம். பட்டன் ஆட் பண்ணோன்னே பட்டன் ஒரு கன்ஸ்டன்டான வித் எடுத்துச்சு. எடுத்த நேரத்தில் இவருக்கு அதாவது இன்புட் ஃபீல்டுக்கு ஃபுல் வித் கிடைக்கல. அப்போ எனக்கு உள்ள வரையலான்னு சொல்லிச்சு. சொல்லக்குள்ள நம்ம சொன்னோம் மிஞ்சிரிக்க இடத்தை எடுத்துக்கோப்பா, பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த லிஸ்ட் வியூ பில்டர் இருக்கிற ஒரு கார்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதாவது லிஸ்ட் வியூவுக்கு கொடுத்துருக்கோம். ஃபுல் லிஸ்ட் வியூ கொடுத்ததால லிஸ்ட் வியூ கொடுத்தோடனே லிஸ்ட் வியூ பில்டர் அதை அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கார்டுக்கும் பிரித்து கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 கார்டு இருக்குது இங்கே. ஏன்னா நம்ம கவுண்ட் 10 கொடுத்தோம். இதே நேரம் நம்ம ஒரு 100 கொடுப்போம். 100 கொடுத்தீங்கன்னா 100 கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரோல் ஆகி கொண்டு இருப்பாரு. ரெண்டு போயிடுது. ஓகே, ரெண்டு போயிடுச்சு. இப்போ ஸ்க்ரோல் ஆகி கொண்டு இருக்கு. 100 2 ஆகிருக்கு. ஸோ நம்ம 0 கொடுத்தோம். 0 கொடுத்தோம்னா ஒன்றுமே ரன் ஆகாது. ஒரு 5. ஓகே, 5 கொடுத்துருக்கோம். இப்போ என்ன செய்யணும்டா யூசர் எப்போ டைப் பண்ணி போட்டு ஆட் பண்ணுறாரோ அது இங்கே விசிபிள் ஆகணும். அதுக்குரிய வேலையை பார்ப்போம். ஸோ நம்ம என்ன செய்யணும்டா டெக்ஸ்ட் ஃபீல்டுன்ற இதுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே போனோம்னா கண்ட்ரோலரில் என்ன என்னென்னு பார்த்தோம்னா இங்கே டைப் பண்ணுற எல்லாத்தையும் ஒன்றில் வாங்கி வச்சுக்கொள்கிறது தான் கண்ட்ரோலர். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்டா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் நம்ம கண்ட்ரோலர் கேட்குறோம். அதுக்கு நம்ம கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் உருவாக்கணும். அது எங்கேண்டா முதலாவது ஓவர் ரைட் இல்லை, ரெண்டாவது ஓவர் ரைட், அதாவது கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஹோம் பண்ணுறதுக்கு கீழே போய் நம்ம என்ன செய்யணும்னா என்ன ஃபைனல். ஓகே, என்ன கண்ட்ரோலர் டி கண்ட்ரோலர் controller equal to text editing controller text editing controller and then semicolon போட்டு முடிக்கிறோம். இப்போ அது மட்டும் ஃபைனல் இதில் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரை டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர்ன்ற பேரில் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கண்ட்ரோலரை நேமை காப்பி பண்ணிட்டு போய் இந்த கண்ட்ரோலரில் கொடுக்குறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா எப்போ யூசர் இதில் டைப் பண்ணுறாரோ இப்போ சொல்லுவாங்க APPLE அப்பிள் என்னோட டு ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு என்றால் அந்த அப்பிள்ன்ற இந்த டெக்ஸ்ட் நேம்டா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் கண்ட்ரோலருக்குள்ளார போய் டி கண்ட்ரோலர் என்றதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ ஓகேவா, அப்போ யூசர் டைப் பண்ண இந்த டி கண்ட்ரோலர்ன்றது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அண்ட் தென் வென் யூசர் டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த கண்டெய்னர் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இது போய் ஒரு லிஸ்ட்டில் ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் என்ன டு டூஸ் ஈக்குவல் ஒரு அரே.
லிஸ்ட்டை அதாவது ஒரு அரேயை தான் நீங்கள் லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த டுடூக்குள்ளே தான் நம்ம ஆட் பண்ணணும். டுடூஸ்ன்ற பேரில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, வென் இந்த யூசர் இந்த பட்டனை கிளிக் பண்ணக்குள்ள, ஸோ அப்போ என்ன செய்யணும், இதுக்குரிய கண்டெய்னருக்குள்ளே வரோம். இந்த கண்டெய்னருக்குள்ளே போனீங்கன்னா ஒன் டேப் பண்ணுற ஃபங்க்ஷன் வராது. ஸோ அதை நம்ம என்ன செய்யணும்னா, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு வேலையை செய்யணும்னா ஒன் டேப் பண்ணுற ஃபங்க்ஷன் மூலம் தான் செய்யணும். இந்த கண்டெய்னருக்கு அந்த வசதி இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யலாம்டா, அதை ப்ரீஃபெக்டருக்கு வைத்து ஒரு விஜிட்டுக்கு வித் விஜிட் ஒரு விஜிட்டுக்கு கொடுக்கணும். இந்த விஜிட்டு நேம் என்ன ஆகிக்கணும்னா எஸ்டரஸ் டிடெக்டர். எஸ்டரஸ் டிடெக்டர் என்ற ஒரு விஜிட்டுக்கு இந்த கண்டெய்னரை கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த எஸ்டரஸ் டிடெக்டர் இந்த அதாவது இந்த டேப் பண்ணலாம், லாங் டேப் பண்ணலாம், அந்த ஃபீச்சர் எல்லாம் இந்த கண்டெய்னருக்கு வந்துடும். இந்த கண்டெய்னர் வளர்ச்சி அதாவது இதுக்கு மேலே இருக்கிற ஒரு கவராக வந்துடும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்னென்னாலும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டேப் இப்போ பாருங்க என்னென்ன வசதி இருக்குது. ஒன் டேப் இருக்குது, ஒன் டேப் கேன்சல் இருக்குது, ஒன் டேப் இப்படியான நிறைய வசதி இருக்குது. நமக்கு இப்போ தேவை ஒன் டேப் பண்ணுற வசதி வேணும். ஒன் டேப் பண்ணும்போது என்ன வேணும், ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போட வேணும். அந்த ஃபங்க்ஷன் இப்படி போகும். இந்த ஃபங்க்ஷனில் என்ன செய்யணும்டா, ஐயா இந்த இதில் என்ன வேணும்டா, டுடூஸ் டாட் ஆட் என்ன ஆட் பண்ணணும், ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். எந்த ஆட் பண்ணணும் என்றால் நம்ம இந்த இன்புட் இந்த அதாவது யூசர் இப்போ டைப் பண்ணக்குள்ள இந்த கண்ட்ரோலர் மூலமாக இந்த கண்ட்ரோலர் அப்டேட் ஆகுமோ அந்த கண்ட்ரோலரை நீங்கள் கொடுக்கணும். அப்போ சாரி அதோட டி கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட், அதாவது இதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் தான் அப்டேட் பண்ணுறோம். வேறு விஷயங்கள் அப்டேட் பண்ணலாம், அதாவது வேல்யூ ஹேஷ் கோட் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இதில் நமக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் வேணும் இந்த இதில். ஸோ டெக்ஸ்ட்டை அப்டேட் பண்ணுறோம். இப்போ பாருங்க இது அப்டேட் ஆகலை, அப்டேட் ஆகிருக்கும், இருந்தாலும் நமக்கு இங்கே காட்டலை. காரணம் என்னென்னா அப்டேட் ஆகிருக்கும், அப்டேட் ஆனாலும் நமக்கு காட்டாது. காரணம் என்னென்னா ஒன் டேப் பண்ணுறது, ஒன் டேப் பண்ணும்போது இந்த லிஸ்ட்டில் போய் அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகின பிறகு இந்த லிஸ்ட் வியூவில் இந்த அது இந்த கார்ட் மூலமாக நமக்கு தெரிவிக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்டா, செட் ஸ்டேட் என்ற செட் state இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது காட்டாததுக்கு காரணம் என்னென்னா நம்ம செட் ஸ்டேட் யூஸ் பண்ணாது. செட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அதுக்குள்ள செட் ஸ்டேட் என்னதுக்குண்டா, இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் படிச்சுருந்தீங்கண்டா தெரியும் நான் சொல்ல போகிறது. ரியாக்டில் எப்படி யூஸ் ஸ்டேட் எப்படி யூஸ் ஆகிதுன்னு தெரியும் உங்களுக்கு. யூஸ் ஸ்டேட்டில் நம்ம அப்டேட் பண்ண பேஜை ரீரெண்டர் பண்ணி கொடுக்கும். அதாவது பேஜை திரும்ப ரெண்டர் பண்ணும். அதான் செட் ஸ்டேட்டின் யூஸ் ஸ்டேட்டின் மகிமை. யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறதால பேஜ் ஆப் ஸ்லோவாகும் தான், அது ஒரு மைனஸ் தான். பட் இருந்தாலும் யூஸ் ஸ்டேட்டால் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம் என்ற வசதி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ஃப்ளட்டரில் செட் ஸ்டேட் என்ற வசதி யூஸ் ஆகுது. ஓகேவா, செட் ஸ்டேட் பண்ணோடனே இப்போ என்ன செய்ய வேண்டாம், இந்த ஆப்பிள் என்றதை ஆட் பண்ணோடனே இப்போ என்ன செய்ய வேண்டாம், டுடூஸில் போய் இது அட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்க்கணும் வேண்டாம், பிரிண்ட் டுடூஸை கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுறோம். இந்த அதாவது டீபக் கன்சோலுக்கு போயிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள் என்றதை கிளிக் பண்ணி கொடுத்தோம். இது பார்த்தீங்களா 3 தடவை நம்ம கிளிக் பண்ணிக்க 3 ஆப்பிள் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அதாவது ஃப்ளட்டர் இன்புட் அவுட்புட் ஃப்ளட்டர் அந்த இதுக்குள்ளே வருது. ஓகேவா, இதை நான் இப்போ திரும்ப கொட் ரீசெட் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. இந்த ஆப்பிளுக்கு பதில் நான் இதில் வைத்து ஃபர்ஸ்ட் டேப் பண்ணுறதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஆடை கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப் பண்ணுறது ஆட் ஆகுது. அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஆப் கண்டிப்பாக இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப் பண்ணுறது என்ன ரெண்டு ஆகிடுது. அதாவது என்னென்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகுதுன்றது. இப்படி தான் தேவையான இடங்களில் டீபக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு ஃபர்ஸ்ட் ஆப் என்றதெல்லாம் நமக்கு இங்கே விசிபிள் ஆகலை. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா
இந்த லிஸ்ட் வியூ பில்டர் நம்ம ஒரு கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் வியூ பில்டர் எக்ஸ்பேண்ட் மூலமாக க்ரியேட் பண்ணமே அந்த இடத்த நம்ம டெக்ஸ்ட்டுக்கு டு டூன்றதை நம்ம ஹார்ட் கோட் பண்ணிக்கோம். அதாவது மெனுவலாக கொடுத்துருக்கோம் இதுதான் நீ வேறணுன்ற மாதிரி. ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல போய் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வைத்து டு டூஸ் இண்டெக்ஸ் கொடுப்போம். ஓகேவா இப்போ இண்டெக்ஸை கொடுத்தா இங்கே வேறு ரவுண்ட் வருது. இதுக்கு என்ன செய்யணும்டா நம்ம டு டூஸ் டாட் லென்த். ஏன் இந்த எரர் வந்த ரெட் கலர் ஒரு பட்டன் வந்த என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்தோம் டுடூஸில் இண்டெக்ஸை கூடாண்டு. பட் அது என்ன செய்யும் ஹார்ட் கோட் பண்ண 10 கொடுத்தோம். 10 என்னது கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணி திரிக்கக்குள்ள டுடூஸிൻ്റെ இது 0வது இண்டெக்ஸில் இருக்கும். டுடூஸ்ன்ற ஒரு அறையில் இது 1வது இண்டெக்ஸில் இருக்கும். அடுத்தது ஒன்று போக ஒரு இண்டெக்ஸ் முடியும், அது 0 1 2 3 போகும். அதே நேரம் 10வது அதாவது இப்போ 1 2 கார்டு க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். 3வது கார்டுக்கு போகக்குள்ள இண்டெக்ஸிൻ്റെ 2வது இண்டெக்ஸ் தேடும். இண்டெக்ஸ் தேடணுன்னே இண்டெக்ஸ் இருக்காது. அதான் சொன்னது எரர் அடிக்காது. ஓகேவா இப்போ பார்த்தீங்களா வேறு ஆப் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பாருங்க ஆப்பிள் ஆட் பண்ணுறோம். ஆப்பிள்ன்ற இந்த ஆப் இதே நேரம் நம்ம இந்த செட் ஸ்டேட் கொடுத்தோம். இந்த செட் ஸ்டேட்டை ஒரு தடவை டிலீட் பண்ணுவோம். ஓகே செட் ஸ்டேட்டை டிலீட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணுறோம். பாருங்கள் 2 ஆகாது. ஆனால் இங்கே எல்லாம் 2 அப்படி ஆகிடிக்கும். காரணம் என்ன, செட் ஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணலை. இதுதான் மெயின் பிரச்சனை. ஓகேவா இது பாருங்க செட் ஸ்டேட் நம்ம உடனே போட்டோடனே ஆப்பிள் எத்தனை நம்ம கிளிக் பண்ணணுமோ அத்தனை நேரம் ஆப்பிள்ன்றது வந்துட்டு ஆப்பிள் 1 2 இது பாருங்க ஆப்பிள் 1 2 இங்கே வந்து இவ்வளவுதான் இந்த வேலை. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபீல்டுக்கும் நம்ம க்ரியேட் பண்ண இது இந்த லிஸ்ட் வியூக்கும் அந்த லிஸ்ட் வியூ ஒன்றுக்கும் இடைவெளி காணாமல் இருக்கு. ஸோ என்ன செய்யணும்னா சைஸ் பாக்ஸ் இதில் நம்ம ஹைஸ் ஒரு கட்டாயம் வித்து ஹைட் கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம வித் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம வித்தை கொடுக்குறோம். இதுக்குள்ளே டபுள் டாட் இன்ஃபினிட்டி கொடுக்கும். டபுள் டாட் இன்ஃபினிட்டி மூலம்ன்றது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஃபோனிൻ്റെ எவ்வளோ வித்து இருக்கோ அவ்வளோ வித்தி எடுத்துக்கும். அப்படி கொடுக்குறதால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் நமக்கு ஃபுல் நம்ம கொலம் வைஸாக ஒன்றும் யூஸ் பண்ணலை. ஸோ நமக்கு அது பிரச்சனையே இல்லை. ஹைட்டில் ஒரு 10 கொடுக்குறோம். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே 1வது மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கிடுது. அடுத்தது நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்கள் அந்த 10 கொடுத்தோம்னா அந்த 10 கீழே 10க்குள்ளால தான் ஸ்க்ரோல் ஆகுது, அதுக்கு மேலே போகலை. ஏன்டா அடுத்தது சைஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதான் மெயின் ரீசன். இப்போ நம்ம இப்போ ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறோம். கோட் ரீஸ்டார்டிங் பண்ணுறோம். ஓகே கோட் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ரீஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் போயிடுச்சு. ஏனெண்டா நம்ம மெமரி ஒன்று அலோகேட் பண்ணலை. எதிர்வரும் வீடியோங்களில் எப்படி ஒரு மெமரி ஆட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனல் டெஸ்ட் பண்ணுறோம். ஃபைனல் டெஸ்ட் இப்போ அட்டை கிளிக் பண்ணுறோம். ஃபைனல் டெஸ்ட் வந்து 1.0. ஓகே ஃபைனல் டெஸ்ட் 1.0 எல்லாத்தையும் கிளிக் பண்ணுறோம். இது மூலமாக என்னோடய ஆப் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அவங்களுக்கு வேணால் இந்த கார்டுக்கான லிஸ்ட் டாட் பில்டரில் நம்ம ஒரு கார்டுக்கும் கலர் கொடுத்தோம். இந்த கலர் கொடுக்கும். இதுக்குள்ளே நம்ம கலர் கொடுக்கலாம். கலர்ஸ் டாட் நான் ப்ளூ தீம் யூஸ் பண்ணுறதால ப்ளூ கொடுத்தோம். அடுத்த இதில் கலர் நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே பார்த்தீங்களா இப்போ அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கலாம். எங்கள் டெக்ஸ்ட்ன்றதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள கலர்ஸ் CO yellow colors dot white கலர் அடிச்சுக்கலாம்.
இன்னும் அட்வான்ஸாக இதை அப்கிரேட் பண்ண போகிறோம் எதிர்வரும் வீடியோக்களில். இது ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனாக கொண்டு வரதான் எங்களோட ஐடியா. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். இதுடைய முடிஞ்ச அளவுக்கும் இந்த கோடிൻ്റെ கிட்ஹப் பர்சனையும் நான் போடுறேன், கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணி இதுடைய லிங்கையும் நான் போடுறேன். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சொன்னதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எதிர்வரும் காலங்களில் இதை நாங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, அல்லது பேக்கெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அல்லது அண்ட் தென் பேக்கெண்டை யூஸ் பண்ண மாட்டோம் எப்படி நம்ம இது ஒரு வெப் அதாவது ஃபுல் ஸ்டாக்காக, அதாவது வெப்லேயும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம், அடுத்தது மொபைல் ஆப்லேயும் யூஸ் பண்ணலாம் எப்படி என்றது யூஸ் பண்ண போகிறோம் என்றதை பற்றி நாங்கள் போட போகிறோம். நீங்கள் ஏதாவது சப்போர்ட்டில் இருந்து தான் பார்க்கலாம் செய்யலாமா செய்யக்கூடாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.